ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபா மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்பயும் போல் மனசில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நினச்சிக்கோங்க. இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபாவோட மெசேஜ் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு சாய்பாபாவோட மெசேஜ் என்ன, நம்பர் 2 நினச்சவங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் எப்படி இருக்குன்னா 56 33 அதிகமான வாழ்க்கை சுமைகள். நிறைய பொறுப்புகளை நிறையா சுமந்துட்டுருக்கிற மாதிரி காட்டுது. சில பொறுப்புகள் வந்து அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்ககிட்ட ஒப்படைக்கிறது நல்லது. தேவையில்லாத சுமைகளும் நிறையா இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுது. உங்கள் தகுதிக்கு மீறிய சுமைகள் உங்களுக்கு இருக்கலாம். அதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில சூழ்ச்சிகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு வருது. இது வந்து கொஞ்சம் சவாலான நேரம்தான். தடைகளால் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். சில சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வர முடியாமல் கட்டுண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். உழைப்புக்கேற்ற வெகுமதிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய தவறுகள்லேருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், ஒரு லெசன் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலை வரும். இந்த சுமைகள் வந்து சீக்கிரமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போது நம்பர் 2 நினச்சவங்களுக்கான பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இன்றைக்கி சாய்பாபாவோட மெசேஜ் என்னன்னா, நம்பர் 2 சாய்பாபாவோட மெசேஜ் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு சாய்பாபாவோட மெசேஜ் என்னன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டுண்டு இருக்கிறது போல் ஒரு சூழ்நிலை இருக்கான். அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சக்திக்கும் ஒரு தீய சக்திக்கும் நிறைய ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கும். பிறரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறத மாதிரி இருக்கும். வெளி நபர்களின் தூண்டுதல் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை சுற்றி நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிற போல் ஒரு மாய தோற்றம் இருக்கும். தற்போது சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகலாக இருந்தாலும் விரைவில் இதிலேருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கொஞ்சம் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமே வெளியில் வந்துடுவீங்க. ஆன்மீகத்தில் அதிக அக்கறை தேவை. ஆன்மீகத்திலேருந்து அக்கறை குறையிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. உறவுகளில் எதுவும் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிவன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நியூமராலஜி படி நேம் சேஞ்சிங் இல்லது நம்பர்ஸ் அதிர்ஷ்ட நம்பர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். சீக்கிரமே இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்பர் 3 நினச்சவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு சாய்பாபாவோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு சாய்பாபா மெசேஜ். சாய்பாபா நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஓகே, 45 அவங்க வந்து லைஃப்பில் வந்து சில இழந்ததை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழைய தவறுகளுக்கு தற்போது வந்துறதும் நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய அதாவது பழைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டு அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்ட்டு வருது. இப்போ இருக்கிற நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்ட மனநிலையிலேருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நட்பே அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதிலேருந்து வெளியில் வரணும். வாய்ப்புகள் அமையும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுது. அவங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கும். இறைவன் வழிபாடு ரொம்ப அவசியம். தற்போது இறைவனை நம்ப முடியாத மனநிலையில் இருப்பாங்க.
சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சகோதரருக்குள்ளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கும். மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரணும். இப்போ கொஞ்சம் செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து நான்வெஜ்ஜோ ஸ்பைசி ஃபுட்டோ சாப்பிட்றத கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. முருகன் வழிபாடு அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து சிக்கல்களுக்கும் நல்ல பரிகாரமாக இருக்கும். முருகன் வழிபாடு செஞ்சிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்பர் 3 நினச்சவங்க முருகன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த சிக்கல்லேருந்து மீண்டு வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.